வழிபாடு பண்ணும் பொழுது வாழ்வினை நாம பண்ணிட்ட பழையதான் நம்ம இப்ப சாப்பிடுறோம். போன பிறவியோட கதையை தான் இந்த பிறவி நடத்தின்னு வருது. இந்த பிறவி நான் ஒண்ணுமே பண்ணல, நான் நல்லதான் இருக்கேன், நான் நல்லதான் செய்யறேன், அதெல்லாம் கிடையாது. அப்ப இதை எப்படி குறைச்சிக்கலாம்? இனி பிறவியே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு பிறவிகள் இருக்கும். அப்ப அந்த பிறவிகள்ல இருந்து நம்ம நல்ல பிறவிகளா ஒரு சைவ சித்தாந்த வகுப்பு எடுக்கிற வீட்டுல பிறக்கிறது, ஒரு குருமார்கள் வீட்டுல பிறக்கிறது, ஏதோ ஒரு நல்ல பிறவி நம்ம எடுத்துருக்கோம். அதனாலதான் இப்ப இந்த சித்தர் பீடத்துல நாம இங்க உட்கார்ந்து இந்த சித்தர் போட்டி நம்ம படிக்க போறோம். அப்ப இந்த விளக்கு பூஜை ஏன் பண்றோம்? யாருக்கும் இப்ப நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், இந்த சாமியா கும்பிடுறோம், பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லார் வீட்லயும் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை நம்ம போக்கணும் அப்படின்னா இறைவனை பிடிக்கணும். இதுல உங்களுக்கு என்ன வீட்டுல இம்மிடியேட்டா ஏதோ ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அப்படிங்கிறவங்க அந்த அந்த மட்டும் கவனத்துல கொண்டுட்டு இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வைப்பா அப்படின்னு நீங்க ஒரு அப்பா கையில சொல்ற மாதிரி இந்த பூஜையை தொடர்ந்து 60 பூஜை நடத்தினால் கேட்டது கிடைக்கும். எந்த சித்தரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சித்தர் நிஜமாவே நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இது நிஜமா நடந்தது, பொய் சொல்லல நானு. நிஜமா நடத்தி வைப்பாங்க. நிறைய நடக்க முடியாததை நடத்தி கொடுத்துருவாங்க. விலைக்கு ஏற்றும் பொழுது மனசுக்குள்ள என்ன காரியங்கள் கை கூடணுமோ அது முதல்ல பிரார்த்தனையில வைங்க. முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் விளக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை. அதுக்கப்புறம் அந்த விளக்கு ஏற்றும் பொழுது அந்த விளக்கையும் அரிசி அந்த விளக்கு முன்னாடிதான் வேணுமே தவிர விளக்க தாண்டியோ விளக்குக்குள்ளேயோ போடக்கூடாது. நாளைக்கு அந்த அரிசியை கொண்டு போய் நீங்க சமைச்சு சாப்பிடுறது, எந்த சாப்பாடுல சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடுல போட்டு சமைச்சுக்கோங்க. அது புழுங்கல் அரிசியா இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசி நீங்க எடுத்துட்டு போலாம். என்ன பூஜைக்கு பச்சரிசி தான் உகந்தது. நம்ம சித்தர்களை போட்டி படிக்கும் பொழுது சித்தர்கள் அத்தனை பேரு நம்ம சித்தர்கள் பூமின்றதுனால திருவண்ணாமலையில போய் குவிறாங்க கூட்டமா. நம்மளால போறவங்க போய் கும்பிட்டுக்கிறோம். போக முடியாதவங்க இருக்கிற இடத்துலயே, எப்படி பிள்ளையார் இருக்கிற இடத்துலயே தாய் தந்தையை சுத்தி பழத்தை வாங்கிட்டாரோ ஞான பழத்தை, அந்த மாதிரி நாம இருக்கிற இடத்துல சித்தர்கிட்ட இருந்துகிட்டே நாம அந்த சக்தியை பெறலாங்கிறதா உண்மை. அப்ப அதுக்கு நாம ஒரு மனதாக மைண்ட்ல எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட மைண்ட்ல வேற வேற சிந்தனைகள் ஓடாமல் சிதறாமல் விளக்கேத்துங்க. விளக்கேற்றும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்ச 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தி நிலம்பிறை போல் ஏண்டனை, நந்தி முகந்தனை, ஞான கோண்டனை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே கணேசா முதல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் அதுக்குதான் கொடுத்திருக்க. மஞ்சள் பிள்ளையாரெல்லாம் பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் மஞ்சள் ஒன்னொன்னு கொடுத்திருக்கிறது. பிள்ளையாரா நினைச்சுக்கோங்க. அப்ப நம்ம விளக்கேற்றி வழிபடும் பொழுது தேவையான மங்கள பொருள்கள் அனைத்தும் கொடுத்துட்டு இருப்போம் நம்ம. அப்ப விளக்கேற்றிட்டு விளக்கு முன்னாடி அரிசிய ஒவ்வொன்னா போடணும். நீங்க காயினை கொண்டு போய் இந்த துணி ரொம்ப பிடிக்குமோ அந்த துணியில முடிச்சு போட்டு, சிகப்போ மஞ்சளோ எந்த துணி முடி போட்டு பணம் வச்சுக்கிற பெட்டியில வச்சுக்கோங்க. இல்ல பூஜை ரூம்ல வச்சு வழிபடுறதா. ஏன்னா நம்ம சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு இதை பூஜை பண்றதுனால நாம என்ன நினைக்கிறோமோ அந்த கோரிக்கைகள் அதுல இறங்குன்ற ஒரு, ஏன்னா சாப்பாடு சமைச்சு சாப்பிடுறோம், வெத்தலை பாக்கு அதுல இருக்க. அதனால ஒரு களிப்பாக்கு, ஒரு வெத்தலை, ஒரு காயினை வச்சு மடிச்சு நம்ம கல்லாப்பட்டியில போட்டுக்கிட்டோம்னா அந்த மாதம் முழுக்க அந்த இருக்கும்னு ஆற்றல். இந்த மாதிரி நாம போட்டுட்டே வரும்போது 60 மாதங்கள் ஆகும் போது நாம என்ன கோரிக்கை நடத்தணுமோ அதை விட பண்படங்கா நம்ம பெருகி இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுலதான் அந்த சூட்சுமத்தை கண்டுபிடிக்க முடியும். நம்ம எத்தனை பௌர்ணமி வந்திருக்கோம், எத்தனை பௌர்ணமிக்கு பூஜை பண்ணிருக்கோம்னு. விளக்குல மட்டும்தான் கவனம் இருக்கணும், வேற எங்கேயும் கவனம் இருக்கக்கூடாது. தைரியமா பண்ணுங்க. எது வேணுமோ 10 கோடி வேணும்னா கூட கேளுங்க, கண்டிப்பா 5 வருஷம் கழிஞ்சு கிடைச்சிடும் உங்களுக்கு. இந்த பூஜை பண்றதுனால என்னென்ன பலன் அப்படின்னா, இந்த சித்தர் மகான்களின் திருவடிகளை தினசரி காலையும் மாலையும் போற்றி பூஜை செய்வதை சிறப்பறிவாகும். இந்த சிறப்பறிவு பெற்றவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை, புத்திர பாக்கியம், உடல் ஆரோக்கியம் போன்ற நல் இணைகள் பெருகி நல்ல ஒழுக்கங்கள் கொண்டு வரும். அது தவிர மது அருந்துதல், புலால் உண்ணுதல், சூதாடுதல் போன்ற தீவினைகள் நீங்கிவிடும். மேலும் மாதம் ஒருவருக்கோ அல்லது இருவருக்கோ பசித்த ஏழை எளியவர்களுக்கு
பசியாற்றி வந்தால் பாவம் புண்ணியம் பற்றி உணர்ந்து புண்ணியம் பெருகி ஞானியர்களின் தரிசனம் கிடைக்கும். இது சத்தியமான வார்த்தைகளே. நல்லா மூச்சை 3 தடவை இழுத்து விடுங்க. எல்லாரும் மூச்சை விளக்கேற்றணும். எல்லாரும் மூச்சை 3 தடவை இழுத்து விடுங்க. கண்ணை மூடிக்கோங்க. 3 தடவை மூச்சை இழுத்து விடுங்க. ஒரே மாதிரி ஓம்ங்கிற சப்தத்தை 3 தடவை எழுப்புங்க. ஓ புதுசா வந்தவங்க எல்லாரும் 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பை போல் ஏனனை நன்றி முகந்தனை ஞான குழந்தனை பொந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிறத வந்து புதுசா கலந்துக்கிறவங்க இருந்தவங்க சொன்னது ஓகே. இப்போ திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் விக்கும், திருவடி ஞானமே தின் சித்தியும் முத்தியமே. ஒரு திருவடியை நம்ம வணங்கும் பொழுது எல்லா பலனும் கிடைத்துவிடும். இப்ப நான் சொல்றத நீங்க திருப்பி சொல்லுங்க. ஓம் அகத்திய திருவடி போற்றி. அரிசி எடுத்து போடுங்க விளக்கு எதிர்க்க. கவனம் எல்லாம் அங்கே இருக்கட்டும். ஓம் அகப்பை சித்தர் திருவடி போற்றி. ஓம் அஸ்வினி தேவர் திருவடி போற்றி. 2 அரிசியா எடுத்து போடுங்க. நிறைய அரிசி தேவையில்ல, திருவடிக்கு போடுறோம். ஓம் அத்திரி மகரிஷி திருவடி போற்றி. ஓம் அனுமான் திருவடி போற்றி. ஓம் அம்பிகைநாதர் திருவடி போற்றி. ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி. ஓம் அருள்நந்தி சிவ ஆச்சாரியா திருவடிகள் போற்றி. ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி. ஓம் அழுகாணி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ராமதேவ திருவடிகள் போற்றி. ஓம் ராமானந்த திருவடிகள் போற்றி. ஓம் உமாபதி சிவ ஆச்சாரியா திருவடிகள் போற்றி. ஓம் ஔவையா திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கடுவெள்ளி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கணநாத திருவடிகள் போற்றி. காதல வாங்கி சத்தமா சொல்லுங்க, வேற கவனம் இருக்க கூடாது. ஓம் கன்னி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கணநாத திருவடிகள் போற்றி. ஓம் கணபதி தாச திருவடிகள் போற்றி. ஓம் கபில திருவடிகள் போற்றி. ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கல்லுளி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கலைக்கோட்டு மாமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் கனராம திருவடிகள் போற்றி. ஓம் காக புஜண்ட திருவடிகள் போற்றி. ஓம் காசிப்ப திருவடிகள் போற்றி. ஓம் காலாங்கி நாத திருவடிகள் போற்றி. ஓம் குகை நமச்சிவாய திருவடிகள் போற்றி. ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் குமரகுருப திருவடிகள் போற்றி. ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி.
ஓம் குருராஜ திருவடிகள் போற்றி. ஓம் குறும்பை சித்த திருவடிகள் போற்றி. ஓம் கூர்மானந்த திருவடிகள் போற்றி. ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி. ஓம் கோரக்க திருவடிகள் போற்றி. ஓம் கௌசிக திருவடிகள் போற்றி. ஓம் கௌதம திருவடிகள் போற்றி. ஓம் சங்குமுனி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி. சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் சச்சினானந்த திருவடிகள் போற்றி. ஓம் சட்டநாத திருவடிகள் போற்றி. ஓம் சண்டிகேச திருவடிகள் போற்றி. ஓம் சத்யானந்த திருவடிகள் போற்றி. ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சிவவாக்கிய திருவடிகள் போற்றி. ஓம் சிவானந்த திருவடிகள் போற்றி. ஓம் சுகபிரம்ம திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரானந்த திருவடிகள் போற்றி. ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி. ஓம் சூத முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சூர்யானந்த திருவடிகள் போற்றி. ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் சொருபானந்த திருவடிகள் போற்றி. ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் ஜமதகணி திருவடிகள் போற்றி. ஓம் ஜனக திருவடிகள் போற்றி. ஓம் ஜனார்த்தன திருவடிகள் போற்றி. ஓம் ஜனார்த்தன திருவடிகள் போற்றி. ஓம் ஜனகுமார திருவடிகள் போற்றி. ஓம் ஜெகநாத திருவடிகள் போற்றி. ஓம் ஜெயமுனிவ திருவடிகள் போற்றி. ஓம் ஞான சித்த திருவடிகள் போற்றி. ஓம் டமானந்த திருவடிகள் போற்றி. ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி. ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் தானானந்த திருவடிகள் போற்றி. ஓம் திரிகோண சித்த திருவடிகள் போற்றி. ஓம் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி. திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி. ஓம் திருநாவுக்கரச திருவடிகள் போற்றி. ஓம் திருமாலினி தேவ திருவடிகள் போற்றி. ஓம் திருமூல தேவ திருவடிகள் போற்றி. ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி. ஓம் துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் தேரைய திருவடிகள் போற்றி. ஓம் நந்தன திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீஸ்வர திருவடிகள் போற்றி. ஓம் நாதாந்த சித்த திருவடிகள் போற்றி. ஓம் நாரத திருவடிகள் போற்றி. ஓம் நண்டி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தா திருவடிகள் போற்றி. ஓம் பத்திரகிரிய திருவடிகள் போற்றி. ஓம் பதஞ்சலிய திருவடிகள் போற்றி. பதஞ்சலிய திருவடிகள் போற்றி. ஓம் பரத்வாச திருவடிகள் போற்றி. பரத்வாச திருவடிகள் போற்றி. ஓம் பரமானந்த திருவடிகள் போற்றி. பரமானந்த திருவடிகள் போற்றி. ஓம் பரரிஷி திருவடிகள் போற்றி. பரரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி. பாம்பாட்டி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் பிடி நாகீஸ்வரர் திருவடிகள் போற்றி. நாகேஸ்வர திருவடிகள் போற்றி. ஓம் பிருங்கு மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் வீர்முகமதி திருவடிகள் போற்றி. ஓம் புன்னா ஈச திருவடிகள் போற்றி.
ஓம் புலத்தீச திருவடிகள் போற்றி. ஓம் புலிப்பாணி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பூனை கண்ணனர் திருவடிகள் போற்றி. ஓம் போக மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் அச்சமுனி திருவடிகள் போற்றி. ஓம் அஸ்தான் திருவடிகள் போற்றி. ஓம் ஐரேச திருவடிகள் போற்றி. ஓம் மாணிக்க வாசக திருவடிகள் போற்றி. ஓம் மார்கண்டேய திருவடிகள் போற்றி. ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி. ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் முத்தானந்த திருவடிகள் போற்றி. ஓம் மெய்கண்ட தேவ திருவடிகள் போற்றி. ஓம் மௌன சித்த திருவடிகள் போற்றி. ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி. ஓம் இக்கு முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் யோக சித்த திருவடிகள் போற்றி. யோக சித்த திருவடிகள் போற்றி. ஓம் யோகானந்த திருவடிகள் போற்றி. யோகானந்த திருவடிகள் போற்றி. ஓம் ரோம ரிஷி திருவடிகள் போற்றி. ரோம ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வரத ரிஷி திருவடிகள் போற்றி. வர ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வர ரிஷி திருவடிகள் போற்றி. ஓம் வாராகி மிகி திருவடிகள் போற்றி. வாராகி மிகு திருவடிகள் போற்றி. ஓம் வால்மிகு திருவடிகள் போற்றி. ஓம் வால்மிகு திருவடிகள் போற்றி. ஓம் விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி. ஓம் விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி. ஓம் வியாக்கராம திருவடிகள் போற்றி. ஓம் வியாக்கராமர் திருவடிகள் போற்றி. ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி. வியாச முனிவர் திருவடிகள் போற்றி. ஓம் விளையாட்டு சித்த திருவடிகள் போற்றி. ஓம் வேதாந்த சித்த திருவடிகள் போற்றி. வேதாந்த சித்த திருவடிகள் போற்றி. ஓம் வேர்க்கடலை சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் வேர்க்கடலை சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் எண்ணிலா கோடி சித்த ரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லா கோடி சித்த ரிஷி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி. 132 போற்றிகள் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த விளக்க பாருங்க. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி. வாழ்கவே வாழ்க நந்தி திருவடி. வாழ்கவே வாழ்க மலமறுத்தன் பதம். வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம். வாழ்கவே வாழ்க மெய் ஞானத்தை வந்தால். வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்த வந்தால். வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. ஓ சிவாய போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் நமசிவாய போற்றி. ஓம் நமசிவாய போற்றி. சிவாய என்பவருக்கு அபாயம் இல்லை. நல்ல கண்ணை மூடின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. கண்ணை திறக்காதீங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 5 நிமிடம் அப்படியே உங்க ஆத்மாவோட இத்தனை சித்தர்களை கூப்பிட்டுருக்கப்பா என்னோட கருத்துல வந்து நின்றுகிட்டு எனக்கு அனைத்து காரியங்களையும் முடித்து கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அனைத்து எந்த காரியம், வீடு கட்டுற வேலையா, குழந்தைகள் படிப்பா, பணம் வரவா, எது இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தை அந்த மனதில் யாரார் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை செவ்வனே நிறுத்தி எனக்கு இத்தனை திருவடிகளை நான் சொல்லியிருக்க அத்தனை திருவடிகளும் எமக்கு வந்து திருவருள் புரியுமாக அப்படின்னு மனசீகமா கேட்டுக்கிட்டு நல்லா கொஞ்சம் கூட அசையாமல் ஆடாமல் இருந்த நிலையில அந்த ஒரே ஒரு பிரார்த்தனையை மட்டும் அப்படியே ஆத்மாவோட லயமாங்க. அப்படியே ஆத்மாவோட உங்க ஆன்மாங்கிற அந்த ஒளி
இந்த சித்தர்களோட ஒளி அப்படியே உங்க நெத்தியில தெரியணும், அப்படியே கண்ணில் தெரியணும். அத்தனை சித்தர்களும் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணின ஒரு மன மகிழ்ச்சியோட கையை திறந்து உங்க கண்களால கையை பார்க்கணும். 2 கையும் தேய்ச்சிக்கிட்டு கையை திறக்கும் பொழுது உங்க கண்கள் அந்த கை நடுவை பார்க்கணும். நடு பாதத்தை 2 கண்களால பாருங்க, உங்க கைகளை பாருங்க. எல்லாருக்கும் எப்படி ஒரு ரிலாக்ஸ் இருக்கான்னு பாருங்க. மைண்ட் ரிலாக்ஸ், பாடி ரிலாக்ஸ்ங்கிற மாதிரி உடல்ல ஒரு புத்துணர்வு கிடைச்சிருக்கும், கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுட்டு நடத்துனவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிலாக்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால நாம இந்த பௌர்ணமி சமயத்தில் இந்த சித்தர் வழிபாடு பண்றதுனால நமக்கு பல கோடி பிரச்சனைகளை நாம தீர்த்து கொள்ளலாம். இது எளிமையான முறையும் கூட, ரொம்ப பெரிய வழிபாடு இல்லை. அதனால இது காலையும் மாலையும் கூட நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது சும்மா ஒரு விளக்கேற்றி வச்சுக்கிட்டு கூட வீட்டில் ஒரு நமக்கு தெரியாத இருக்க மாட்டாங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர்களை சொல்லிட்டு ஒரு அரிசியை போட்டுட்டு கூட நம்ம உலையில தூக்கி போட்டுக்கலாம். நம்மளோட உழைப்பு, நம்மளோட சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இறைவனோட கருணை நம்ம கூட எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கும். இறைவன் கருணை இருப்பதனால்தான் நம்ம இத்தனை ஜனங்கள் ஒன்றாக கூடி நிற்கிறோம். அப்ப இங்க பெரிய ஆத்ம பலன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வந்து கொண்டே இருந்தாங்க, செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இங்க என்ன ஆகும், ஒரு ஆன்ம பலம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அதை நான் உணர்ந்தேன். அப்ப அந்த ஆன்மா நல்லா நமக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னும் போது பாசிட்டிவான எனர்ஜிகள் நமக்குள்ள வந்து நிக்க ஆரம்பிச்சிடும். அது இறங்க இறங்க நம்ம வீட்டுக்கு நம்ம ஒரு ஆள் உள்ள போனாலே நம்ம சுத்தி இருக்க 8 பேர் நல்லாயிடுவாங்க. நம்ம பிரச்சனை பத்தி பேசிட்டே இருந்தோம்னா பிரச்சனையே ஆயிடும். எப்ப சித்தர் கோயிலுக்கு போறீங்க, ஒரு விளக்கு வழிபாடு இருக்கிறீங்களா, அங்க யார்கிட்டையும் எப்போதும் தன்னோட பிரச்சனைகளை பேசாதீங்க. அந்த சித்தர் முன்னாடி சொல்லிட்டீங்களா, நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கிளம்பி வீட்டுக்கு போய் விளக்கு ஏற்றி பாருங்க. வீட்டுல இருந்து புறப்பட்டு வரீங்களா, ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு விபூதி வச்சுட்டு வாங்க. அது திருப்பி நம்ம வந்து கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போறோமா, விளக்கு ஏற்றி அந்த விளக்க போய் திருப்பி நீங்க வீட்டுல போய் விளக்க பாருங்க. அப்ப நம்ம வாழ்நாளும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் பொழுது நம்ம குழந்தைங்களுக்கு கத்துத்தர முதல் வேலையே சூரியனுக்கு தண்ணி ஊத்துறதும் சந்திரனை கும்பிடுறதும் கத்து கொடுக்கறது. ஏன்னா பல காலம் நம்ம அம்மா அப்பாவுக்கு முன்னாடி இருந்து நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. தாய் தந்தை மாறலாம், உடன் பிறந்தவர் மாறலாம், கணவன் மனைவி மாறலாம், ஆனா இந்த சூரியனும் சந்திரனும் மாறாது. சித்தர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் தான். எல்லா சித்தர்களுக்கும் தலையானவர், தமிழுக்கு தலைவர் இல்லைங்களா? அப்ப அந்த சித்தர் கூட நமக்கு நம்ம ஒரு பெரிய மருந்து அப்படின்னு சொன்னா இந்த வேல்மாறல் படிக்கிறது, கந்தர் அனுபூதி படிக்கிறது, இதெல்லாம் மந்திர சொற்கள். ஒவ்வொன்றுமே அதுல இருக்கிறது எல்லாமே மந்திர சொற்கள். எனக்கு ரொம்ப தாங்க முடியல அப்படின்றவங்க நீங்க அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நாளைக்கு ஒண்ணு. அதே மாதிரி 51 பதிகம் இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் டெய்லி. ஒரு திருவாசகம் இல்லாம எங்கேயும் வெளியில நடை கட்டாதீங்க. கையில திருவாசகம் போது ஒரு வாசகம் ஒரு நாளைக்கு. ஏன்னா அந்த வாசகத்துக்கு நிகர இன்ன வரைக்கும் ஒரு வாசகம் பிறக்கல. ஏன்னா இறைவனால் எழுதப்பட்டது அது. அதனால நீங்க அந்த கையில அந்த ஒரு புத்தகம் இருந்தா நமக்கு யாருக்கா மாதிரி இறைவன் நம்முடன் இருக்கிற மாதிரி. அப்ப என்ன பண்ண, ஒரு நாளைக்கு ஒரு வாசகம், ஒரு பதிகம், ஒரு பக்கம் படிங்க, ரொம்ப படிக்காது. அதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. உங்க குடும்பம் ரொம்ப சேஞ்ச் ஆகும், மாறும். மாறி இருக்கு, நான் மாத்திருக்கோம். நிறைய பேர் இந்த வழிபாடுல கலந்துட்டு இருக்காங்க. எல்லாரோட என்னென்ன பிரச்சனை வந்திருக்கீங்க அத்தனை பிரச்சனையும் மாறி நீங்களும் சொல்லுவீங்க, அம்மா நான் இதை கலந்துக்கிட்டேன், நான் நல்லா இருக்கேன். நீங்க சொல்லுவீங்க நல்லா ஆயிடணும். எப்போ ஒரு பிரச்சனை கேட்கும் போது பிரச்சனையை சொல்லாம அது நல்லா ஆயிடுச்சு, தீர்ந்துடுச்சு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போது அங்க எல்லாமே தீர்ந்துடும். ஏன்னா எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்கும் உடல் வலி மன வலி எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் இறைவனை பிடிச்சிட்டு நம்ம ஓடிடலாம். இது ஈஸியா தானே இருக்கு. செய்யலாமா வேணாமா? செய்யலாங்களா?
பௌர்ணமி தோறும் செஞ்சோமா, வீட்டுக்கு போனோமா, அந்த அரிசியை ராத்திரியே சாப்பாடு சாப்பிட்றவங்கள தான் அன்னைக்கு ராத்திரியே சாப்பாடு பண்ணி நெய்வேத்தியம் இறைவனுக்கு பண்ணிட்டீங்களா, வச்சு முடிச்சிடுங்க. ஈஸியான வேலையை ஈஸியாகவும் இருக்கணும், இறைவனையும் சீக்கிரம் நாடுற மாதிரி இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க.